மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை சுகத்தை நல்வாழ்வை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது ஒரு வசனமா அப்படி வாசிச்சு போயிடலாம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் போகலாம், அப்படியே போயிட்டு போகலாம். இல்லாட்டா நீங்க ஆமா ஆண்டவரை அடிச்சிட்டாங்களாப்பா பொல்லாதவனா இருப்பாங்க இருக்கு அப்படி நீங்க சொல்லிட்டு போகலாம். என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பார்த்து பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அவருடைய தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்புகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் குமாரன் மேல் வைத்து என் மேல் வைத்திருக்க அன்பின் நிமித்தம் அவரை சிதைத்து என்னை வாழ வைத்திருக்கிறபடியா உமக்கு நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இந்த அன்புக்கா நன்றி. பிதா அனுப்பும் பொழுது என் மேல் அந்த இரக்கத்தின் நடிப்பில் கிருபை நடிப்பில் பூமிக்கு இறங்கி வந்து எல்லா அக்கிரமங்களையும் நோய்களையும் எனக்கு வர வேண்டியதெல்லாம் உண்மையில வைத்து என்னை விடுதலையாக்குனதுக்கா நன்றின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். என்ன வியாதியா இருக்கலாம், எந்த பலவீனமா இருக்கலாம், அந்த பலவீனத்தை கோட் பண்ணுங்க. இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்கக்கூடாது, இந்த வியாதி உம்முடைய சரீரத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கன்ஃபஸ் பண்றீங்க என்றால் அந்த அன்பை நீங்கள் மெடிடேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த அன்பினோட ஆழம் நீளம் உயரம் என்ன என்பதை உணர்கிறீர்கள் என்றால் நிறைவு நல்வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்.